வணக்கம். என்ன எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின், உங்கள் கூட்டணி கட்சியோட உதவி தான் தவிக தலைவர் ஆட்சி பிடிச்சிருக்காரா? சரிதான். அதை உங்கள் கூட்டணி கட்சி சொல்லி வாபஸ் வாங்க சொல்லுங்களேன். ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு தெரியாதா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும்னு? சரிதானே? நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஆடின ஆட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் விஜய் ஆடுற ஆட்டம் தான். இதை நாம் தமிழ் கட்சிக்காரன் சொல்கிறேன். விஜய் ஆடுற ஆட்டம் தான். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. புரியுதுங்களா? சொந்த குளத்து தொகுதியிலே சிஎம் தோற்று போனவர் தானே, முன்னாள் சிஎம் தோற்று போனவர் தானே. அதில் என்ன இருக்குது? இப்போ தோல்வி ஒத்துக்குங்க. கூட்டணி கட்சி உதவியோட எல்லாரும் அப்படி தான். ஏன் உங்கள் தாத்தா ஆளு அப்படி? உங்கள் தாத்தா காங்கிரஸ் உதவியோட ஆட்சி ஆளு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அப்போ அரசியல் நீங்கள் கற்றுக்கிட்டே இருந்திருக்கீங்க. தெரியாது, படிச்சு தெரிஞ்சே சொல்ல மாட்டீங்க அப்படி. புரியுதா? ஒரு கட்சியை சாதாரணமாக இடம் போடாதீங்க. அப்படியே உங்களுடைய அனுபவத்தால் அவங்க அனுபவம் இல்லைங்க, வீட்டுக்கு போய் தான் பதில் சொல்கிறீங்க. ஆமாம், எங்களுக்கு அனுபவம் இல்லை, வீட்டுக்கு போனாலும் சரியான பதில் சொல்கிறோம்ல. வாயை திறக்க முடியுது உங்களால்? மூடிட்டு தானே போகிறீங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒருத்தவன் சினிமா துறையில் நடிச்சிருக்கான், அதான் உங்களுக்கு பிரச்சனையா? நீங்கள் நடிக்கலையா? இதே 106 சீட்டு 108 சீட்டு வாங்கியிருக்காரு. பெரும்பான்மை இல்லை, கூட்டணி கட்சிகள் ஆதரவு பெற்றிருக்காரு. நீங்கள் இன்னும் பெருமைப்படணும். மத சார்பற்ற பெருமை பெற்றுக்கிறீங்களே, அதில் தான் கூட்டணிக்கு ஆதரவு கேட்டிருக்காரு. அப்போ எதிர் சைட்லேருந்து கூட்டணி கேட்கவே இல்லை. புரியுது உங்களுக்கு? என்ன நினைக்கிறீங்க விஜயை பற்றி? உங்களோட சிறப்பான ஆட்சி தருவார். இந்த 5 ஆண்டு காலத்தை சிறப்பாக நிர்வாகம் பண்ணுவார். அதுக்கப்புறம் பாருங்கள், அதிமுகவும் சரி திமுகவும் சரி நிரந்தரமாக இதை விட்டு போயிடும், இந்த மண்ணை விட்டு போயிடும். விஜயை பயன்படுத்துறது திராவிட கொள்கை தான். ஆனால் எங்கள் அண்ணன் சீமா அதுக்கப்புறம் தாவேக்காவா என்டிகேவான்னு வரும், அப்புறம் இருக்குது. அது வரைக்கும் நாங்கள் விஜய்க்கு சப்போர்ட் தான் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஏன்னா அவரும் ஒரு மாற்று தான். உங்களை ஏமாற்ற வந்து எங்கள் மாற்று.